அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான திருக்கோயிலோட வைகாசி விசாக தேர் திருவிழா. ஏன் சுவாரஸ்யம்னு சொல்கிறோன்னா, விநாயகர் தேர், முருகன் தேர், பெருமாள் தேர், சிவன் தேர்னு இங்கே தேரோட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆமாங்க, இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலோட வைகாசி விசாக தேர் திருவிழா பற்றிய தகவல்களை நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வைகாசி மாதம் 8ஆம் தேதி 22/5/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் கொடியேற்றமும், அன்று மதியம் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளாக அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கொடியேற்றமும் நடைபெற உள்ளது. வைகாசி 11 25/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது. வைகாசி விசாக தினமான வைகாசி மாதம் 16ஆம் தேதி 30/5/2026 சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10:35 மணி அளவில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. அன்னைக்கு காலையில் 11:30 மணிக்கு அருள்மிகு விநாயகர் தேரோட்டம்னு சொல்லியிருக்காங்க. அன்று மாலை விசாக தினத்தன்று மாலை 4 மணிக்கு அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. அன்று இரவு 10 மணிக்கு ஆதிகேசவ பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. வைகாசி 17ஆம் தேதி 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. வைகாசி 18/1/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. வைகாசி 19ஆம் தேதி 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு மற்ற அனைத்து தேர்களும் நிலை சேர்கிறது. 3/6/2026 புதன்கிழமை அன்னைக்கு வசந்த உற்சவத்தோட இனிதே இந்த தேர் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த அனைத்து தேர்களோட தேரோட்டத்தை கண்டுகளிச்சவங்க உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இது மற்ற அன்பர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.